கருடபுராணம் செய்திகளுக்காக செந்தில்குமார். நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்ற தலைப்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் வேடசந்தூர் தொகுதி குஜிலியம்பாறை தாலுகாவுக்கு உட்பட்ட திருக்கூர்ணத்தில் பாஜக கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற்றது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் சக்திகேந்திர தெருமுனை பிரச்சாரத்திற்கு பொறுப்பாளருமான அண்ணாமலை தமிழகத்தில் அனைத்து சக்திகேந்திர மையங்களில் இயலும் தெருமுனை பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வடக்கு ஒன்றியம் சார்பாக திருக்கூர்ணம் கிராமத்தில் நடைபெற்ற நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்ற தலைப்பில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சக்தி கேந்திர பொறுப்பாளர் சரவணன் மற்றும் குஜிலியம்பாறை வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் பி ஜெயராமன் எழுச்சி உரையாற்றினார். மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி கண்ணன் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணைத் தலைவர் வடமதுரை எம்.சி. சண்முகம், மாவட்ட செயலாளர்கள் அய்யலூர் ராமுதேவர் மற்றும் வேடசந்தூர் ஏ.எம். பூபதி ராஜா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக முன்னாள் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் நல்லசாமி, மாவட்ட பிரதிநிதி ராமச்சந்திரன் மற்றும் உத்ராசபட்டி சாமிநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசினார். மேலும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு உலக நாடுகளுக்கு ஒரே உத்தம தலைவன் நம்மளுடைய பாரத பிரதமர். உலக நாடுகளுக்கு உத்தம தலைவர் பாரத பிரதமர். அந்த பாரத பிரதமரை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியின் முத்துப்பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அவர்கள். மாவட்ட தலைவர் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த பொன்னான வேளையில் அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு வந்து இந்த தெருமுனை பிரச்சாரத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஊர் நாயக்கர் சுப்பிரமணி அண்ணன் அவர்களே, பொதுமக்கள், இளைஞரணி தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறோம். எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு சொன்னா, அங்க மோடி இருக்கார். பணம் வேணும்னு சொன்னா அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு போறாரு. இவர் வாங்கின பணத்தை முறையா செலவு பண்ணாம அதை வேற வழியில டைவர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலையும் முதல்வர் செஞ்சிட்டு இருக்கார். எடப்பாடியார் ஓப்பனா செஞ்சுட்டு போயிடுவார், எந்த இடத்துலையும் தடை இல்லை. ஆகையினால இந்த 100 நாள் வேலை பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா உணவு வந்துருச்சு, ரொம்ப நேரம் பேசுனா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இந்த 100 நாள் வேலையை பத்தி மட்டும் ஒரு தெளிவு பண்ணிடுறேன். அதாவது 100 நாள் வேலையை மோடி நிறுத்திட்டாருன்னு ஒரு கெட்ட பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? தயவு செய்து நீங்க யாரும் நம்ப கூடாது. 100 நாள் வேலையை 125 நாளா உயர்த்தி இருக்கார், சம்பளத்தையும் உயர்த்தி இருக்கார். புரியுதுங்களா? 15 நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னா உடனே வேலை கொடுக்கணும். முன்னையெல்லாம் அப்படி கிடையாது. 15 நாளைக்கு வேலை இல்லைன்னா உடனே வேலை கொடுக்கணும். முன்ன அது மாதிரி இல்லை. பணத்தை உங்க சௌகரியத்துக்கு ஏதோ இந்த பிஓஎஸ் கருவி வச்சு ரேகை வச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. சிஸ்டமேட்டிக்கா இந்த உயர்த்தின பணத்தை முறையா பேங்க்ல போட்டுவாங்க. இதைத்தான் மோடி செஞ்சிருக்கார். இதை தவறா வேண்டும் என்று இந்த திமுக அரசும் நம்மளுடைய எம்பி கனிமொழி அவர்களும் மடைமாற்றம் செய்து மக்களை திசை திருப்பதற்காகவே மோடி இந்த 100 நாள் வேலையை எடுத்துட்டாருன்னு தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. தயவுசெய்து நீங்க நம்ப வேண்டாம். 100 நாள் வேலை 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது, ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துலையும் நீங்க தயக்கமே வேண்டியதில்லை. இது சம்பந்தமா எந்த குழப்பங்கள் வந்தாலோ, எந்த கேள்விகள் வந்தாலோ நீங்க யாருகிட்டையும் கேட்க தயக்கப்பட வேண்டியதில்லை. உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் அதிமுக தொண்டர்களையும் நீங்க கேட்க வேண்டாம். நீங்க போயிட்டு திமுகவையோ காங்கிரஸையோ கேட்டீங்கன்னா வேணும்னே தான் இதை சொல்லுவாங்க. கண்டிப்பாக 100 நாள் வேலை தொடர்ந்து நடக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப ஆதார் அட்டை ஒரு சிறந்த திட்டம்னு சொல்லிட்டு அது யாரு கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. அதை மோடி ஏதாவது கை வச்சிருக்காரா? கிடையவே கிடையாது. அதை அப்படியே மெருகேற்றுறாரு. ஆதார் அட்டைங்கிற மெருகேற்றி இன்னைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரிதான் இந்த 100 நாள் வேலை ஒரு நல்ல திட்டம், ஏழைகள் வாழ்வாதாரத்துக்கான திட்டம்னு சொல்லிட்டு
இதை வந்து மெருகேற்றுவதற்கான வேலையை தான் மோடி செய்கிறார் ஒழிய நிறுத்துவதற்கான எந்த வேலையும் கிடையாது, எந்த முகாந்திரமும் கிடையாது. தயவுசெய்து நீங்கள் யார் சொன்னாலும் அதை நம்பிட வேண்டாம். ஏன்னா இந்த எம்பி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலையெல்லாம் போய் பேசிக்கிட்டே இருக்கோம். சும்மானாலும் சொல்ல பார்த்தியா இந்த மோடி வந்தோன்னா அது ஏதோ பித்தலாட்டம் பண்ணி பேரையெல்லாம் மாற்றிட்டாரு அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லும். இப்போ நான் சொல்கிறேன், பேரை மாற்றினால உனக்கு என்ன பிரச்சனை? வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ என் பேர் உண்மையாகவே கிராமத்தில் தெரிஞ்சது ஜெயான்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். உண்மையா இல்லவங்களா? ஜெயராமன் சொன்னார வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன குறை கண்டுபிடிச்சிக்கிட்டோம் நம்ம? எதுவுமே இல்லையே. நீ பேரை வந்து மாற்றினதுனால உனக்கு என்னப்பா குறைச்சல? ஏதாவது வேலையை நிறுத்திட்டோமா? பணம் போடுறதுல நிறுத்திட்டோமா? எதுவுமே இல்லையே. வேண்டுமென்றே அதாவது மத்திய அரசை குறை சொல்லணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப திமுக ஏன் காங்கிரஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறதே நீங்களும் உணரணும். அதாவது காங்கிரஸை விட்டுட்டா இவங்க டெல்லியில போய் எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? டெல்லியில போய் இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இந்த பிஜேபி எதுக்கிறதுக்கு காங்கிரஸை பிடிச்சிக்கிட்டு டெல்லியில போய் எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. ஆனா எடப்பாடியார் நாளைக்கு இங்க முதல்வராக வந்துருன்ற பொழுது உறுதியாக இணக்கமான ஒரு அரசா போயிருது. இவருக்கு போன் போட்டு ஆனா இங்க பட்ஜெட் போட்டிருக்காரு, 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு. நம்ம ஏதோ 5000 ரூபா வந்துட்டோம் பாராட்டுறேன் நான். ஆனா அந்த 5000 ரூபாயை எல்லாம் சேர்த்து இப்போ 4 லட்சம் கோடியா கவர்மெண்ட் வாங்கிடுச்சு. இது ஒவ்வொரு தலைக்கும் பிரிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் ரூபா நம்ம எல்லாத்துக்கும் கடன் இருக்கு. 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்றாரு, ஆனா மின் கட்டணம்லாம் ஏத்திட்டார், குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்டார், எல்லாத்தையும் மின் கட்டணத்தை ஏத்திட்டார். எல்லா விஷயங்களையும் ஏத்திட்டு 1000 கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கார். இதை விட இன்னொரு கொடுமை பாருங்க. இந்த 526 விஷயத்துல முதல்ல நான் கையெழுத்து போட்டு நிறுத்துறோம்னு சொன்னது நீட், இந்த மருத்துவக் கல்லூரியில படிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் பரீட்சை, அதை வந்து நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. கண்டிப்பா இவருக்கு அந்த எந்த விதமான நாம்ஸ் படி சட்டப்படி எந்த உரிமையும் அதுல கிடையாது. வேண்டுமென்றே சொல்றார். சொல்லிட்டு இந்த 5 வருஷம் போயிருச்சுங்க, நீட்டை வந்து எதுவுமே பண்ண முடியல. கடைசியில இந்த ஏழை எளிய மாணவர்களுங்க ஒவ்வொருத்தரும், ஏன்னா நானும் படிச்சுவேன் கிராஜுவேட்டுங்கிறதுனால நான் சொல்றேன், விடிய படிச்சாங்க. குரூப் 2 தேர்வு, இந்த என்ன சொல்றது சப் கலெக்டர், டிஎஸ்பி இது மாதிரியான பணிக்கு விடிய படிச்சாங்க பசங்க. நானே பார்த்துருக்கேன். எல்லாம் போய் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பரீட்சை எழுதுறதுன்னு போயிட்டாங்க ஹாலுக்கு. திடீர்னு பார்த்தா பரீட்சை ரத்துங்கிறான். இவர் என்ன சொன்னாரு, மெடிக்கல் காலேஜுக்கு நடத்தக்கூடிய நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி போட்டு கடைசியில் இந்த படிச்ச பசங்கள்லாம் பரீட்சை எழுத போனதை ரத்து பண்ணிட்டார். ஜோதிமணிக்கு வந்து அண்டா வச்சு சோறு போட்டது இந்த கிராமங்க. நடந்ததா இல்லைங்களா? அண்டா வச்சு சோறாக்கி போட்ட கிராமம் இந்த கிராமம். என்ன செஞ்சிருக்கு? ஒரு விரலோட சொல்லுங்க, ஒரு விரல். இந்த கிராமத்துக்கு ஜோதிமணி எம்பி இன்னதை செஞ்சாங்கன்னு ஒரு விரலோட சொல்லுங்க, சொல்ல முடியாது. அந்த அம்மா என்ன பண்ணோம்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான், நான் ஒன்றும் புதுசா சொல்ல, என்ன கோர்வையா சொல்லிட்டு வரேன். வருங்க, வந்ததே போய் இந்த 100 நாள் வேலை எங்கெல்லாம் நடக்கும் பார்க்கும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு அங்க உள்ள மகளிரோட பேச வேண்டியது அப்படி இப்படிங்கிறது. கடந்த தேர்தல் அந்த அம்மா சொன்ன ஒரு பொய் நான் சொல்றேன், மகளிருக்கெல்லாம் தெரியும். இந்த தடவை ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவாரு, நான் நிதியமைச்சர் ஆயிரும் சொல்லியிருக்கேன். என்ன கொடுமை பாருங்க. இந்த அண்டா வச்சு சோறாக்கி போட்டாங்கல்ல எம்பிக்கு, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? இவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்துக்கு வந்து நீங்க ஒரு ஃபேவர் பிளாக் பதிச்சு கொடுங்க பாப்போம். முடியாது. உங்களை எல்லாம் அவங்க எங்க சந்திக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்கு தெரியல. ஒண்ணு எம்எல்ஏ, அருமையான எம்எல்ஏங்க, நம்மளுக்கு கிடைச்ச எம்எல்ஏ அருமையான எம்எல்ஏ. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏடிஎம்கேவிலையும் எம்எல்ஏவா இருந்தார், டிஎம்கேவிலையும் எம்எல்ஏ, மூத்த அரசியல்வாதி, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா ஒண்ணு பாருங்க, கடந்த சில தினங்களா என்ன ஓடிட்டு இருக்குன்னா திமுகவில், அதாவது ஸ்டாலின் முதல்வர் ஆயிட்டாரு, அடுத்து வந்து ஜெயிச்சுட்டா யார் ஆவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால என்ன பண்றாங்க, ஒரு இலக்கு வைக்கிறாங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர்களுக்கு தான் நிறைய சீட்டு கொடுப்பாங்களாட்டு இருக்குன்னு ஒரு பேச்சு வந்துருது.
இது நம்மளுக்கே தெரியும் போது எம்எல்ஏவுக்கு தெரியாதுங்களா? காந்திராஜ் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன முயற்சி பண்றாருங்க, எப்படியாவது இந்த உதயநிதியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியே முயற்சி பண்றாரு. எங்கேயுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா எல்லாம் முன்னாடி நிக்கிறவன்லாம் போயிடுவான்ல. நீங்க எந்த கூட்டத்துக்கு போங்க, தலைவர்கள் தான் பின்னாடி இருக்கணும், முன்னாடி இருக்கவன்லாம் போய் முன்னாடி நிற்கிறோம். அப்ப அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல, ஒரு எம்எல்ஏவுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அப்புறம் பாருங்க, இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்ததுங்க வேடசந்தூர்ல. அவரு பெரிய தொழிலதிபர். அந்த கல்யாணத்துல மணமேடையில மணமக்களை வாழ்த்துறதுக்காக அவரு போய் நிக்கிறார். யாரு? துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இவருக்கு அந்த இடத்துல தாங்க இடம் கிடைச்சது. போய் டப்புன்னு காலை பிடிச்சிட்டார். உண்மையாவே வருத்தமா இருக்கு. இவர் வயதுக்கு, இவருடைய உழைப்புக்கு எப்ப சேவல் சின்னத்திலேயே நின்னுவார் பாருங்க. அவரை பிடிச்சாதான் சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க போய் காலை பிடிச்சிட்டார். உண்மையாவே அந்த போட்டோவை பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே கஷ்டமா தான் இருந்தது. ரொம்ப வருத்தம். பாருங்க அரசியலினுடைய நிலை எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆக எம்எல்ஏனுடைய நிலை இந்த நிலையில இருக்கீங்க தொகுதியில. அவங்கள வளர்த்திக்கிறதுக்கு ஏமாந்த விட மட்டும் கூடாது. 2026 தேர்தலில் உறுதியா இருந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.